ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான தக்காளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இப்படி ரசம் வச்சிங்கன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, 2 டம்ளர் வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிடுவோம். நீங்கள் எப்பயுமே புளி வாங்கினா கழுவி ஊற வைங்க, ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும். நான் வீட்டில் எடுத்த புளி தான், இருந்தாலும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊறட்டுங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் ஒரு வத்தலும் போட்டுக்கலாம். நான் சின்ன பச்சை மிளகாங்காட்டி 2 போட்டேன். அதை குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதாவது காம்போடு இருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 4-5 வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ ரசம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதையும் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக எல்லாமே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். அப்போத்தான் ரசம் நல்லாயிருக்கும், குழம்பு மாதிரி இருக்காது. இப்போ புளியை நம்ம நல்லா கரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், ஒரே இதுலையே நான் வீட்டு புளிங்க, சூப்பரான புளி போட்டிருப்பேன் வீடியோலாம். நல்லா பெரிய பெரிய புளி வாங்கி தட்டி வச்சது. பாருங்கள், ஒரே கரைசல்லே எல்லா புளி தண்ணியும் வந்துடும். ஆனாலும் நம்ம திருப்பி ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். புளி ரொம்ப போடாதீங்க, ரசம் கடுத்து போகும். தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும். இப்போ நான் வைக்கிற ரசம் தக்காளி ரசம் ஒரு 5 பேருக்கு சாப்பிடலாம். இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த தக்காளி. இதனுடைய தூரை நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ வர தக்காளி பூரா ரொம்ப ஹார்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நம்ம பிணையிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சர் சாரில் போட்டு அடிக்காதீங்க. அப்படி அடித்து நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால நம்ம கையால் பிசைஞ்சுதே ரசம் வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். நாளாக கட் பண்ணிவிட்டு ரசத்தில் போட்டுக்கிடுவோம். இந்த தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு ஒரு டம்ளர் வாங்கி குடிக்காமல் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புளி கரைசலில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா ரசம் சும்மா செம்மையாக இருக்குங்க. கொத்தமல்லியும் கையாலேயே நம்ம பிசையணும், அப்போத்தான் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே மிக்சியில் வேற போட்டு அடிச்சிருக்கோம் கொத்தமல்லி, இதுலேயும் நம்ம போட்டு பிசையணும். நல்லா பொறுமையாக, அந்த ரசம் மட்டும் பொறுமையாக வைக்கணுங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ ஸ்வீட் செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க நல்லா. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த ரசம் கை வராது. ரசம் வைக்க பயப்படுவாங்க. அடுத்தவங்களை நீங்கள் வைங்க ரசம் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம் அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ காஞ்ச வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 1-2 மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, அதையும் நம்ம இதோட போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி செய்யும்போது அந்த தெருவுக்கே மணக்குங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம். இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசலை ஒரு கிளறி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு
சும்மா 2 கருவேப்பிலை கொத்தமல்லி இப்பயும் போடணும். அப்போத்தே நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கும்போது ரசம் வந்து எப்பயுமே தூக்கலாக இருக்குங்க அந்த வாடை. அதே மாதிரி நம்ம ரசத்தை வந்து நல்லா அடுப்பை எரித்து கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா ரசம் வந்து கடுத்து போகும்னு சொல்லுவாங்க. அதனால வேலை வெட்டி இருந்தாலும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரசத்துக்கு பக்கத்துலேயே நின்று அந்த முறக்கட்டுது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி முறக்கட்டும். முறக்கட்டி நம்ம கொதிக்க விடங்குள்ளேயும் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கிளறி பார்த்தோம்னா சூப்பராக சும்மா கம கம கமன்னு ரசம் மணக்குங்க, வீடே மணக்கும். அந்த அளவுக்கு நம்மளோட ரசம் சும்மா தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.